ஹாய் ஆல், வெல்கம் டு ஈஸி குக்கிங் வித் ப்ரீத்தி. இன்றைக்கி ஒரு சிம்பிளான தக்காளி புதினா சட்னி இட்லி தோசை கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி ஒரு 5-6 பல் பூண்டு போட்டு அது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு இன்ச்சு இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 4 வெங்காயத்தை அரிஞ்சு அதோடு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிட்டு அது கூடவே ஒரு 4 தக்காளி அரிஞ்சு அதோடு போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கும் போது ஒரு சின்ன துண்டு புளியும் அதிலேயே சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை கழுவி அதோடு சேர்த்துக்கோங்க. இந்த புதினாவோட கலர் ரொம்ப மாறக்கூடாது, பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் உப்பு சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ எண்ணெய் வச்சு கடுகு பருப்பு போட்டு தாளித்து அதையும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஒரு சிம்பிளான தக்காளி புதினா சட்னி ரெடி. இது இட்லியோட செம்ம பேராக இருக்கும். எல்லோரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது மாதிரி ஈஸியாக சமைக்க ஈஸி குக்கிங் வித் ப்ரீத்தி ஃபாலோ பண்ணுங்கள்.